அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். தேசிய மகளிர் ஜோதிட கூட்டமைப்பின் சார்பாக நடத்தும் ஜோதிட நட்சத்திர சுடர்மணி விழாவிற்கு வருகை புரிந்திருக்கும் ஜோதிட குருமார்கள், ஜோதிடர்கள், ஜோதிட மாணவர்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன். நிகழ்ச்சியின் முதலாவதாக கடவுள் வாழ்த்து பாட தண்டபாணி ஐயா அவர்களை வரவேற்கிறேன். வணக்கம். தண்டபாணி சார். வணக்கம். ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்திரிலம்பெறை போலும் நந்தி மந்தனை ஞான குழந்தனை இந்திரிலை தேடி போற்றுகின்றேனே. ஓம் சுக்லாம் வரதம் விஷ்ணும் சசிவரம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியோ சர்வ விக்னோப சாந்தியே சர்வமங்கல மாங்கல்யே சிவ சர்வப சாதிக்கே சரணியே திரியாம்பி கௌரி நாராயணி நமஸ்துதே. தென்னாருடைய சிவனையை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. வணக்கம். ஐயா அவர்களே, ஒரு ஜோதிட டிப்ஸ் தருமாறு அழைக்கிறேன். வணக்கம். இன்றைய தனம் தரும் டிப்ஸ் தனம் தண்டவாணி, அடியன் தனம் தண்டவாணி. அதாவது தனம் சேருவதற்கு வீட்டில் பணம், காசு, பொருள் இவை அனைத்தும் தேவை. இவை அனைத்தும் நமக்கு கிடைப்பதற்கு வீட்டில் உள்ள சுக்கிரன் என்று சொல்லுகின்ற பெண்கள், அதாவது மனைவி, எப்பொழுதும் கை நிறைய கண்ணாடி வளையல் போட்டிருக்க வேண்டும். எந்த அளவுக்கு கண்ணாடி வளையல் போட்டு கொண்டு இருக்கிறீர்களோ அந்த அளவுக்கு உங்களை தேடி தனம் தேடி வரும். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா. அதாவது அடுத்ததாக வரவேற்கிறேன். தேசிய மகளிர் ஜோதிட கூட்டமைப்பின் சார்பாக நடத்தும் ஜோதிட நட்சத்திர சுடர்மணி நிகழ்ச்சிக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஜோதிட குருமார்கள் ஒவ்வொரு ஜோதிட கருத்துக்களை இங்கே பகிர்ந்து கொண்டு வருகிறார்கள். அந்த வகையில் இன்று நம்மிடையே ஜோதிட சிரோன்மணி ஆஸ்ட்ரோ மீனம் விக்னேஷா அவர்கள் சேலத்திலிருந்து வருகை புரிந்துள்ளார். இவர் நம்மிடையே அதிர்ஷ்டமான பெயர் வைக்கும் சூட்சமங்கள் என்ற தலைப்பில் நம்மிடையே பேச வருகை புரிந்துள்ளார். அதற்கு முன்பாக அவரை பற்றிய சில கருத்துக்களை இங்கே பதிவிட இருக்கிறேன். இவரது தாயார் பெயர் வித்யா அம்மா, தந்தையார் பெயர் மாதேஷ் அவர்கள் ஆவார்கள். இவர் திதி சூனியம், திதி நட்சத்திரத்தை கொண்டவர்களுடைய குணாதிசயங்கள் எப்படி இருக்கும், அந்த வகையில் இவர் பலன் சொல்வதில் சிறப்பு மிக்கவர். மேலும் ஜோதிடம் சார்ந்த வகுப்புகள் எடுப்பதிலும் மாணவர்களுக்கு புரியும் விதமாக பாடம் கற்பிப்பதிலும் மிக சிறப்பான தனித்துவம் வாய்ந்தவர் என்று சொல்லலாம். அது மட்டும் அல்லாது இவர் பல குருமார்களிடம் தனது பல குருமார்களிடம் ஜோதிடத்தை கற்று இந்த உலகிற்கு அருமைப்படுத்தியிருக்கார். அந்த வகையில் இவருடைய குருநாதர் பெரிய மணலி டி அருள் பிரகாசம் ஐயா அவர்கள் இவருடைய முதல் குருவாக இருந்திருக்கிறார். இது மேலும் சேலம் ஐங்கரன் என்ற ஜோதிட நிலையத்தில் இவர் தன்னுடைய ஜோதிட கலையை பயின்றுள்ளார். மேலும் ஜோதிடத்தில் இவரை மெருகேற்ற பிரசன்னத்தை கற்றுக் கொடுத்தவர் என்று பார்க்கும்பொழுது தொலைக்காட்சியிலும் அறிமுகப்படுத்தி வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்தவரும் ஆன இவருடைய மற்றொரு குருநாதர் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா அஷ்டமங்கல பிரசன்ன சக்கரவர்த்தி அவர்கள் ஆவார்கள். இவர் டாக்டர் கனியர் ராஜசேகரன் ஐயா அவர்களிடம் ஜோதிட கலையை பயின்று இன்று வரை தன்னுடைய சிறப்பான பயணத்தை நடத்தி கொண்டு வருகிறார். அத்தகைய சிறப்பு வாய்ந்த ஆஸ்ட்ரோ மீனம் விக்னேஸ்வர் அவர்களை அதிர்ஷ்டமான பெயர் வைக்கும் சூட்சமங்கள் என்ற தலைப்பில் பேச அன்புடன் அழைக்கிறேன். சார், நீங்க பேச ஆரம்பிக்கலாம் ஐயா. இங்க வருகை தந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவரையும் வணங்கி, என்னுடைய குருமார்கள் அனைவரையும் வணங்கி, இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா, அதாவது தேசிய மகளிர் ஜோதிட கூட்டமைப்பின் சார்பாக என்னை அழைத்ததற்கு மிக்க நன்றி. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இது மாதிரி நிகழ்ச்சிகள் நிறைய நடத்துறப்ப ஜோதிட கலை, ஜோதிட ரகசியங்கள் எல்லாருக்கும் போய் சேரணும். ஒருத்தரே வச்சுட்டு இருந்தா அது வளராது. எல்லாருக்கும் கொடுக்கும் பொழுதுதான் அந்த கலை அப்படிங்கிறது மென்மேலும் வளரும். சரிங்களா? இது ஒருத்தருக்கு மட்டும் சொந்தமான ஒரு கலை இல்லை. இந்த கலை அனைவருக்கும் சொந்தமான ஒரு கலை. இதுல எல்லாருமே பங்கெடுத்துக்கிறோம் அப்படிங்கிறது தான் ஒரு முக்கியமான விஷயம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு என்னன்னு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா, அதாவது ஒரு குழந்தை பிறந்த பிறகு பெயர் வைக்கிறோம் இல்லைங்களா? அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம்.
அந்த பெயர் வைக்கிறதுல என்ன சூட்சமம், என்ன அதிர்ஷ்டம் அப்படின்றத பார்க்க போறோம். அதாவது பொதுவாகவே ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னா, அதாவது நம்ம எல்லாருக்குமே தெரியும், கர்மாவை பேஸ் பண்ணி தான் நம்ம எல்லாருமே இந்த பிரபஞ்சத்துல பிறந்திருக்கோம் இல்லைங்களா? அதுல சஞ்சித கர்மா, பிராப்த கர்மா, கிரியா கர்மா அப்படின்னு 3 வகையான கர்மாக்கள் இருக்கு. அதுல பிராப்த கர்மா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கர்மாவிலேயே பாத்தீங்க அப்படின்னா, அந்த கர்ம வினையை மாத்த முடியாது. ஆனா அதனுடைய தாக்கத்தை குறைத்துக் கொள்ள முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. அந்த தாக்கத்தை குறைத்துக் கொள்வதற்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இறைவனின் திருநாமத்தை சொல்லிக்கிட்டே இருக்கும் பொழுது அதனுடைய கர்மாவினுடைய அளவு, அதாவது அதனுடைய தாக்கம், வீரியம் குறையும் அப்படின்னு நம்மளுடைய ஜோதிடத்துல முன்னோர்கள் எல்லாம் சொல்லிட்டு போயிருக்காங்க இல்லைங்களா? அப்ப இந்த விஷயத்திலேயே நமக்கு தெரியும் ஒரு திருநாமம் அப்படிங்கிறதுக்கு எந்த அளவுக்கு ஒரு மகத்துவம் இருக்கு அப்படிங்கிறது. அதாவது நம்ம பெயர் அப்படின்னு சொல்றோம், அதனுடைய உண்மையான இது பாத்தீங்கன்னா நாமம், திருநாமம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஓம் நமோ நாராயணா அப்படிங்கிற அந்த மந்திரத்தை சொல்லும் பொழுதே எத்தனையோ வகையான நம்மளுடைய பிறப்பின் தோஷங்கள் கழிவதாக சொல்றாங்க இல்லைங்களா? அப்ப அது இறைவனுடைய திருநாமம். அப்படி இருக்கும் பொழுது நம்ம குழந்தையாக பிறந்து இந்த பூலோகத்துல, இந்த பிரபஞ்சத்துல வளர்ந்து நமக்கான கர்மாவை நம்ம அனுபவிக்க பிறந்திருக்கோம். அப்ப இதுல ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது நம்மளுடைய பெயர். அப்படி இருக்கும் பொழுது நம்மளுடைய பெயரை எப்படி வச்சுக்கணும் அப்படின்னா, அதாவது நம்ம எல்லாருமே பிறக்கும் பொழுது ஒரு நட்சத்திரத்துல பிறந்திருப்போம் இல்லைங்களா? 27 நட்சத்திரங்கள்ல ஏதேனும் ஒரு நட்சத்திரத்துல பிறந்திருப்போம். அப்ப அந்த நட்சத்திரத்துல பிறந்திருக்கக்கூடிய நாம எது மாதிரியான பெயர்களை வைக்கிறோம் அப்படிங்கிற ஒரு விதங்கள் இருக்கு. அதாவது ஒரு வழிமுறைகள் இருக்கு. ஆனா நம்மளுடைய முன்னோர்கள் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா, அஹ் நம்ம தாத்தாவோட பேரு, பாட்டியோட பேரு இதெல்லாம் நம்ம மறந்துடக்கூடாதுங்கிறதுக்காக நம்ம முன்னோர்களுடைய பெயரையே கொஞ்ச காலமா நமக்கு வச்சுக்கிட்டே வந்தாங்க. பிறக்கக்கூடிய அந்த குடும்பத்துல பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு ஒரே மாதிரியான பெயர்கள், தாத்தா பாட்டியோட பெயரை வச்சுக்கிட்டே இருந்தாங்க. இது எந்த அளவுக்கு சாத்தியம் அப்படின்னா, இந்த மாதிரி பெயர்களை நம்ம வைக்கும் பொழுது, அதாவது நம்மளுடைய முன்னோர்களுடைய பெயர்களை வைக்கும் பொழுது, அந்த முன்னோர்கள் அதாவது ஏதாவது ஒரு விஷயத்த அனுபவிக்கணும் அப்படின்னு நினைச்சிருப்பாங்க. அதை அனுபவிக்க முடியாம அவங்க இந்த பூலோகத்தை விட்டு பிரிஞ்சிருப்பாங்க. அவர்கள் என்ன அனுபவிக்கணும்னு நினைச்சாங்களோ அந்த விஷயங்களை இந்த குழந்தைகள் அவர்களினுடைய திருநாமத்தால் கண்டிப்பாக அடைந்தே தீருவார்கள். ரைட்டுங்களா? இது ஒரு விஷயம். 2வது குலதெய்வத்தினுடைய பெயர். இப்ப கருப்புசாமி, அதே மாதிரி முனியப்பன், இந்த மாதிரி எல்லாம் பேர் இருக்கு அப்படின்னா குலதெய்வத்தினுடைய பெயரை வைக்கிறவங்களும் நிறைய பேர் அந்த காலங்கள்ல இருந்தாங்க. அப்ப குலதெய்வத்தினுடைய பெயர் வைக்கும் பொழுது என்ன நடக்கும் அப்படின்னா, நமக்கு வரக்கூடிய அந்த பிரச்சனைகளை நமது குலதெய்வம் ஏற்று அதனுடைய பிரச்சனைகளை தீர்த்து சுமூகமாக தீர்த்து கொடுக்கும். அந்த பிரச்சனையை நம்ம பக்கத்துல நெருங்காத அளவுக்கு நம்மளுடைய குலதெய்வம் நம்மளை காக்கும், அந்த குழந்தையை காக்கும் அப்படிங்கிறது தான் அதுல விஷயம். அதே மாதிரி குலதெய்வம் பேரையும் நம்மளுடைய முன்னோர்கள் பேரையும் வைக்கும் பொழுது வம்ச விருத்தி அப்படிங்கிறது அதிகரிக்கும். ரைட்டுங்களா? இப்ப ஒரு வம்சத்துல பெண் குழந்தைகளே பிறக்கிறாங்க அப்படின்னாலும், ஆண் குழந்தையே பிறக்கல அப்படின்னாலும் சரி, இல்ல குழந்தையே பிறக்கல அப்படின்னாலும் வம்ச விருத்திக்கு நம்ம அந்த குடும்பத்துல இருந்த முன்னோர்களுடைய பெயர் வைப்பதும் குலதெய்வத்தினுடைய பெயர் வைக்கும் பொழுதும் வம்ச விருத்தி அப்படிங்கிறது கண்டிப்பா நடக்கும். சரி, இப்ப எங்க குலதெய்வம் பேர் முனியப்பன் சார், நான் முனியப்பன் பேர் வச்சா நாளைக்கு என் பையன் ஸ்கூல் போறப்ப எல்லாரும் காமெடியா பேசுவாங்கல்ல அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்குள்ள இருக்கும். அப்ப நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, முதலாவதாக பெயர் சூட்டும் பொழுது முனியப்பன் அப்படிங்கிற அந்த பேரை குழந்தையினுடைய காதுல 3 முறை சொல்லிட்டு முதல்ல அந்த பேரை வச்சுட்டு அதுக்கப்புறம் நமக்கு பிடித்தது போல பெயரை வைக்கலாம். நமக்கு பிடிச்சது போல பெயர் வச்சா என்ன சார் ஆகும் அப்படின்னா, விதியின் பயனாக அந்த பெயருக்கு என்ன ஒரு சக்தி இருக்கோ அதுதான் நடக்கும். அப்ப எப்படி பெயர் வைக்கணும்? இப்ப ஒரு குழந்தை ஒரு நட்சத்திரத்துல பிறந்திருக்கும், அந்த நட்சத்திரத்திற்குன்னு உண்டான ஒரு நாம எழுத்துக்கள் இருக்கும் இல்லைங்களா? இப்ப ரோஹிணி நட்சத்திரம் அப்படின்னா வா, வி, உ, ஓ இதெல்லாம் அதனுடைய நாம எழுத்துக்கள். அப்ப இந்த நாம எழுத்துக்கள்ல பெயர் வைக்கலாமா அப்படின்னா தாராளமாக வைக்கலாம். ஆனா அந்த நட்சத்திரத்தின் அடிப்படையாக இந்த பெயர்களை, நாம எழுத்துக்களை வைக்கும் பொழுது, பெயராக வைக்கும் பொழுது அதற்கு உரிய அந்த விஷயங்களோட அந்த குழந்தைகள் பிறந்திருக்கும், அதற்குரிய விஷயங்களோட அந்த குழந்தைகள் வளரும், அதற்குரிய விஷயங்களோட அந்த குழந்தை ஜெயிக்கணும். இப்ப ரோஹிணி நட்சத்திரம்னா நமக்கு யாரை தெரியும்? கிருஷ்ணரை தெரியும். கிருஷ்ணர் என்ன பண்ணுவாரு? எல்லாருக்கும் ஏணி போல எல்லாத்தையும் ஏத்தி தான் விடுவார் இல்லைங்களா? அவர் ரதத்தை ஓட்டக்கூடிய ஒரு சாரதி. அப்ப எல்லாரையும் வழிநடத்தி செல்லக்கூடிய ஒரு வேலையை தான் இந்த மாதிரி நாம எழுத்துல பேர் வச்சிருக்கவங்க
ரோஹிணி நட்சத்திரத்துல பிறந்தவங்க செய்வாங்க. ரைட்டுங்களா? அப்ப அவர்கள் வாழ்க்கையில ஜெயிக்கணும் இல்லையா? அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, எந்த நட்சத்திரத்துல அந்த குழந்தை பிறந்திருக்கோ நட்சத்திரத்திற்கு 27வது நட்சத்திரம் என்ன நட்சத்திரம் வருதோ அந்த நட்சத்திரத்தினுடைய எழுத்துக்களை பெயராக வைக்கணும். அதாவது இப்ப அதே ரோஹிணி நட்சத்திரத்துல குழந்தை பிறந்திருக்கும் பொழுது ரோஹிணிக்கு 27வது நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு என்னங்க வரும்? கிருத்திகை வருமா? கிருத்திகை அப்படின்னா ஆ இ உ இந்த எழுத்துக்கள்ல பெயர்களை, அந்த கிருத்திகை நட்சத்திரத்திற்கான நாம எழுத்துக்களை ரோஹிணி நட்சத்திரத்துல பிறந்த குழந்தைக்கு வைக்கும் பொழுது மிகப்பெரிய ஒரு சாதனையையும் வெற்றியையும் அந்த குழந்தை பெற்றே தீரும். இது இன்னைக்கும் நம்ம நிறைய கண்கூட பார்க்க முடியும். இப்ப நியூமராலஜி அப்படிங்கிற ஒரு விஷயம் வருது இல்லைங்களா? இந்த இடத்துல பெயர் வைக்கிறது அப்படின்னாவே நம்ம என்ன பண்றோம்? அடுத்த கட்டமா நியூமராலஜியை தேடி ஓடுறோம் இல்லைங்களா? நீங்க எந்த இதுக்கு போனாலும் சரி, அதாவது ஜோதிடத்தினுடைய பாரம்பரிய ஜோதிடத்திலிருந்து பிரிந்ததுதான் நியூமராலஜி, கேபி சிஸ்டம், ஏஎல்பி சிஸ்டம், இந்த மாதிரி நிறைய சிஸ்டம். இது எல்லாமே எங்க போகுது அப்படின்னா எல்லாமே பாரம்பரியத்தோட ஒன்றியது தான். நீங்க எதுல படிச்சாலும் சரி, என்ன விஷயத்துல நீங்க உள்ள போனாலும் எல்லாமே சொல்லக்கூடிய ரிசல்ட் ஒரே ரிசல்ட் தான். ரைட்டுங்களா? அப்ப நம்மளுடைய குழந்தை பிறந்திருக்கக்கூடிய ஜென்ம நட்சத்திரத்திற்கு 27வது நட்சத்திரத்துல குழந்தைக்கு பெயர் வைக்கும் பொழுது மிகப்பெரிய வெற்றியாளராக அந்த குழந்தை வளம் வர்றதை நம்மளால பார்க்க முடியும். சரி சரி, இப்ப எங்க பேர்லாம் வச்சாச்சு, நாங்க என்ன பண்றது அப்படின்னா, இப்ப நாம பேர் வச்சிட்டோம், அதனால நம்மளால எதுவும் பண்ண முடியாது. ஆனா இப்ப நாம ஏதாவது ஒரு தொழில் செய்துட்டு இருப்போம் இல்லைங்களா? அப்ப அந்த தொழில் ஸ்தாபனங்களுக்கு, வியாபார இடங்களுக்கு நம்மளுடைய நட்சத்திரத்திற்கு 27வது நட்சத்திரத்தினுடைய நாம எழுத்துக்கள், இப்ப நான் சொன்ன மாதிரி இ ஆ இந்த மாதிரியான எழுத்துக்களை ரோஹிணி நட்சத்திரத்துல பிறந்தவர்கள் உபயோகப்படுத்தும் பொழுது, ஓ இந்த மாதிரியான விஷயங்களை யூஸ் பண்ணும் பொழுது, அவங்களுடைய தொழில் ஸ்தாபனங்களுக்கும் பயன்படுத்தும் பொழுது மிகப்பெரிய தொழில்ல அபரிவிதமான வெற்றியையும் ஒரு நல்ல ஒரு எப்படி சொல்றதுங்க லாபத்தையும் நம்மளால கண்கூட பார்க்க முடியும். அப்படி என்ன இந்த நட்சத்திரத்துல பேர் வைக்கும் பொழுது இந்த மாதிரி ஆகுது அப்படின்னா, இப்ப 27வது நட்சத்திரம் அப்படிங்கறத ஏன் நம்ம அழுத்தி சொல்றோம்னா 2+7 இல்லைங்களா? 2ம் 7ம் 2 அப்படிங்கிறது ஜோதிடத்துல சந்திரனை குறிக்கும், 7 அப்படிங்கிறது கேது பகவானை குறிக்கும். இந்த ரெண்டையும் கூட்டினீங்கன்னா செவ்வாய் வந்துருவாரு. அப்ப ஒருவருக்கு பாத்தீங்கன்னா ஞானமும் தெளிந்த மனமும், ரைட்டுங்களா, சரியான வீரமும் இருந்தால் கண்டிப்பாக அவன் வாழ்க்கையில வெற்றி பெற முடியும். இதனுடைய சூட்சமத்தை தான் நம்மளுடைய முன்னோர்கள் இந்த மாதிரி 27வது நட்சத்திரம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை நம்ம என்ன சொல்றோம்? பரம மைத்திர தாரை அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா? அப்ப பரம மைத்திர தாரை அப்படின்னா அது என்ன யூஸ் பண்றோம் அதுக்கு? அதாவது பரம மைத்திர தாரை அப்படிங்கிறப்ப அந்த தாராபலன் அந்த நட்சத்திரத்தை எதுக்கு எடுப்போம் அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, முக்கியமா ஒருத்தருடைய நட்புணர்வு, அதாவது நட்பு பாராட்டணும் அப்படின்னாலோ, அல்லது ஒரு விஷயத்த நம்ம பேச போறோம் அப்படின்னாலோ, ஒரு ஒப்பந்தம் போட போறோம் அப்படிங்கிற அந்த பட்சத்துல எல்லாம் இந்த 9வது தாரையை பயன்படுத்தும் பொழுது ஒரு நல்ல பெனிஃபிட்டான ஒரு விஷயங்கள் நமக்கு நடக்கும் இயற்கையாகவே. அப்ப இந்த 27வது நட்சத்திரம் அப்படிங்கிறது சொல்லக்கூடிய சூட்சமும் இதுதான். சந்திரன் அப்படிங்கிற ஒரு மனதிற்கு காரகன். அப்ப மனசு தெளிவா இருக்கிறதுல அவர் கான்சென்ட்ரேஷன் பண்ணுவார். அதே மாதிரி 7வது நட்சத்திரம் கேது, அபரிவிதமான ஞானம் இருக்கணும். இப்ப ஈஸியா ஒருத்தர் வாழ்க்கையிலையும் சரி தொழிலையும் சரி ஜெயிச்சிட முடியாது. அப்ப அவங்க ஜெயிக்கணும் அப்படின்னா அதற்கான ஞானம் வேண்டும். ஞானம் அப்படின்னா என்ன? அறிவு அப்படிங்கிறது வேற, படிப்பறிவுங்கிறது வேற, ஞானம் அப்படிங்கிறது வேற. இப்ப படிக்காதவங்களுக்கு ஞானம் இல்லை அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாது. இந்த உலகத்துல இன்னைக்கு இருக்கக்கூடிய கலியுகத்துல படிக்காதவர்களுக்கு தான் ஞானம் அதிகமாக இருக்கிறது. அப்ப அந்த கேது என்ன பண்ணுவாரு? ஞானத்தை ஸ்டடி பண்ணுவாரு. அப்ப மனதும் ஞானமும் சரியாக இருக்கும் பொழுது நம்மளால ஒரு விஷயத்த ரொம்ப அழகா கச்சிதமா நம்மளால செய்ய முடியும். சரிங்களா? அப்ப அந்த வெற்றி அப்படிங்கிறது நம்மளை தேடி வரும். இப்ப நீங்க ஒரு ஒர்க்கை செய்றீங்க அப்படின்னா தொடர்ச்சியா, அதாவது எப்பயுமே ஒரு விஷயம் இருக்குங்க, முயற்சியும் தொடர்ச்சியும் இருந்தால் கண்டிப்பாக வெற்றி அப்படிங்கிறது நம்மளை தேடி வரும் இல்லையா? அப்ப இதை ரெண்டையும் சொல்லக்கூடியதுதான் அந்த 2+7 அதை கூட்டும் பொழுது 9 செவ்வாய். செவ்வாய் அப்படிங்கிறது வீரத்துக்கு மட்டும் இல்ல, அவர் இன்னொன்னு பாத்தீங்கன்னா தைரியத்திற்கு காரக கிரகம். அப்ப மனம் தெளிவாகிறது, நல்ல ஒரு அறிவு கிடைக்கிறது, ஞானம் கிடைக்கிறது, தைரியமும் சேர்ந்திருக்கிறது. அப்படிங்கிற போது
நம்ம கண்டிப்பா ஒரு விஷயத்துல ஜெயிக்கிறதுக்கான எல்லா வழிகளும் அதுல பிறக்கும். சரி, இப்ப இந்த திருநாமம் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, இப்ப ஒரு சில வீடுகள்ல பேரை சுருக்கி கூப்பிடுவாங்க. எப்படின்னா இப்ப சரவணன் அப்படின்னா சரோ சரோன்னு கூப்பிடுறது, ரைட்டுங்களா? அதே மாதிரி வந்து கணேஷ் அப்படின்னு இருந்தா சாரி கஜேந்திரன் அப்படின்னு இருந்தா கஜா கஜான்னு கூப்பிடுறது. இந்த மாதிரி கூப்பிடும் பொழுது என்ன பலன் அப்படின்னா அந்த நாம எழுத்துக்கள் சுருங்கிருது இல்லையா? கஜா அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கான எண்ணியல் என்ன வருதோ, என்ன கிரகம் வருதோ, அந்த கிரகம் அவங்க ஜாதகத்துல ஆக்டிவேட் ஆயிடும். இப்ப ஒரு சிலர் பாத்தீங்க அப்படின்னா பிறந்ததுல இருந்தே சகல விதமான நன்மைகளையும் அனுபவிச்சுக்கிட்டே வருவாங்க. நிறைய பிறந்ததுல இருந்து பெரிய கஷ்டத்தை பார்த்திருக்கவே மாட்டாங்க. அதாவது இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில நல்ல உடை, உடுத்த வந்து நல்ல உடை, உணவு, பெருசா ஒன்றும் கஷ்டப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இல்ல. அப்படிங்கிற நிலைமையில ஆரம்பத்துல இருந்து வளர்ந்து இன்னைக்கு வரைக்கும் சர்வே பண்றவங்க எல்லாம் இருக்காங்க. அப்ப இதுக்கு என்ன காரணம்னா அவங்களுடைய நாம எழுத்து தான். ரைட்டுங்களா? அதே மாதிரி ரொம்ப கஷ்டமாவே பட்டுட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஆட்களையும் நம்ம பார்த்திருக்கோம். நம்ம கிட்ட ஜாதகம் எடுத்துட்டு வரப்பயே சொல்லுவாங்க, சார் இது வரைக்கும் என் லைஃப்ல நான் கஷ்டத்தை மட்டும் தான் சார் பார்த்திருக்கேன். இது வரைக்கும் ஒரு நல்லது கூட என் லைஃப்ல நடந்ததே இல்லை. என் ஜாதகத்தை கொஞ்சம் பாருங்க சார் அப்படிம்பாங்க. நாமளும் ஜாதகத்துல என்னதான் இருக்கு அப்படிங்கறத தேடுவோம். கடைசியில பாத்தீங்கன்னா நாம எழுத்துல பிரச்சனை ஆயிடும். அதாவது இப்ப அதே மாதிரி மிருகசீரிட நட்சத்திரம்னு வைங்க. மிருகசீரிட நட்சத்திரத்துக்கு 3வது நட்சத்திரம் என்ன? புனர்பூச நட்சத்திரமா? அப்ப புனர்பூச நட்சத்திரத்தினுடைய எழுத்துக்கள் அப்படின்னா கோ, கே இதெல்லாம் வருங்களா? இப்ப அந்த மிருகசீரிட நட்சத்திரத்துல பிறந்த ஒருவர் கோகுல் அல்லது கோபி இந்த மாதிரிலாம் பேர் வச்சிருக்காருன்னு வைங்களேன், அடிக்கடி விபத்துக்களை அவருடைய வாழ்க்கையில அவர் சந்திப்பாரு. ஏன்னா 3வது நட்சத்திரம் என்னதுங்க? விபத்து தாரை அப்படிங்கிற அந்த தாரா பலன்ல வருது. அதே மாதிரி 5வது நட்சத்திரத்துல பேர் வச்சிருக்காருன்னு வைங்க அவரே, அப்ப 5வது நட்சத்திரம் ஆயில்ய நட்சத்திரம் இல்லைங்களா? அப்ப டேனியல் இந்த மாதிரி பேர் வச்சிருக்காரு அப்படின்னா அவரு அதிர்ஷ்டத்தை பெருசா வந்து அவருடைய வாழ்க்கையில பார்த்திருக்க மாட்டார். எந்த ஒரு நல்ல விஷயமும் அவருக்கு அவ்வளவு சீக்கிரமா நடந்திருக்காது. அப்ப இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எப்படி ஒருத்தருடைய வாழ்க்கையில நடக்குது? ஜாதகத்தை பேஸ் பண்ணியானா கண்டிப்பா. அப்ப நம்மளுடைய ஜாதகத்து எப்படி இருக்கு அப்படிங்கிறத பாக்குறதுக்கு முன்னால முதலாவதாக நம்ம சொல்லக்கூடியது நாமம். அதாவது அந்த காலத்துல நம்ம பேரை வச்சே நீ இந்த ராசி இந்த நட்சத்திரம்னு சொன்னாங்க இல்லைங்களா? அப்ப அதை எப்படி சொன்னாங்க அப்படின்னா அதுக்குன்னு ஒரு வழிமுறையா அவங்க வகுத்து வச்சுட்டு போனாங்க. ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய ஜெனரேஷன் நம்ம என்ன பண்றோம்? அதை வந்து யாரும் கடைபிடிப்பது இல்லை. இப்ப நிறைய ரோஹிணி நட்சத்திரம், இந்த மிருகசீட நட்சத்திரம், இந்த மாதிரி நட்சத்திரக்காரர்கள் எல்லாம் பாருங்களேன், அதே நாம எழுத்துக்களை வச்சிருப்பாங்களா அப்படிங்கிறது டவுட் தான். ஆனா பெயர்களை மாத்தி மாத்தி வச்சிருக்காங்க. அப்ப நமக்கு என்ன ஆகுது? அந்த இடத்துல நிறைய வந்து ஸ்ட்ரகிள்ஸை வந்து நாம சந்திக்கிறோம். அதாவது நாம சந்திக்கிறதோட அந்த ஜாதகர் சந்திக்கிறார். இப்ப அதே மாதிரி 7வது நட்சத்திரத்துல ஒருத்தர் பேர் வச்சிருக்காருன்னு வைங்க. இப்ப ரோஹிணி நட்சத்திரம் அப்படின்னா ரோஹிணி நட்சத்திரத்துக்கு 7வது நட்சத்திரம் என்னங்க? மக நட்சத்திரம். அப்ப மாதேஷ், மகேஸ்வரன் இப்படி எல்லாம் பேர் வச்சிருக்காங்கன்னு வைங்களேன். ரோஹிணி நட்சத்திரத்துல பிறந்திருக்கவங்க சும்மா வதைச்சு எடுத்துரும் லைஃப். ஏன்னா அது வதைதாரை. அப்ப என்ன ஆகுங்க? நிறைய வந்து ஒரு எப்படி சொல்றது, ஒரு மர்மமான விஷயங்கள், மர்மமான விஷயம் சொல்றதை விட எதை செஞ்சாலும் அதுல ஒரு ஃபெயிலியர், எப்பயுமே ஃபெயிலியர் அப்படிங்கிற அந்த விஷயங்கள் எல்லாமே அதை நோக்கி தான் பயணிக்கும். ஏன்னா அந்த தாராபலன் அதை பேஸ் பண்ணி தான் நம்ம பேரை வந்து நம்ம செலெக்ஷன் பண்ணி வைக்கிறோம். நீங்க நியூமராலஜில போய் பெயர் வச்சாலும் சரிங்க, அதுவும் இதோட கனெக்ட் ஆகும். நீங்க வந்து நியூமராலஜி போனீங்க அப்படின்னா அதாவது விதியன், உயிரெண் இப்படி எல்லாம் போட்டு கால்குலேஷன் எல்லாம் போட்டு கடைசியில எல்லாம் ஒரு மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணி நம்ம எழுதுவோம். எழுதி ஒரு நேம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஒரு எழுத்தை, அந்த எழுத்தை போய் பாருங்க. உங்களுடைய 27வது நட்சத்திரமா இருக்கும், அல்லது உங்களுடைய 2வது நட்சத்திரமா இருக்கும், ரைட்டுங்களா? 6வது நட்சத்திரமா இருக்கும். இந்த மாதிரியான நட்சத்திரங்கள்ல தான் நமக்கு சுபத்தை செய்யக்கூடிய 2, 4, 6, 9 இந்த நட்சத்திரங்களுடைய எழுத்துக்கள்ல தான் நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த நியூமராலஜில அந்த நேம் ஃபர்ஸ்ட் லெட்டர் அப்படிங்கிறது செலக்ட் ஆகும். நீங்க எங்க வேணாலும் போய் செக் பண்ணி பாருங்க. என்ன காரணம்? நீங்க எங்க போனாலும் எல்லாமே இதாங்க. அதாவது இந்த பாரம்பரிய ஜோதிடம் அப்படிங்கிறது தான் எப்படி சொல்றது, ஒரு டிரான்ஸ்பார்மர் மாதிரி. இங்க இருந்து தான் கரண்ட் எல்லா இடத்துக்கும் போகுது, ரைட்டுங்களா? அப்ப போகக்கூடிய வேவ்ஸ் அப்படிங்கிறது தான் வேற. ஆனா எல்லாமே கரெக்டா போய் சேர வேண்டிய இடத்துக்கு தான் சேருது, ரைட்டுங்களா?
அப்ப நாம இந்த ஜோதிடத்துல பெயர் வைக்கும் பொழுது மிகவும் கவனமாக வைக்க வேண்டும். அதே மாதிரி பேரை சுருக்கி கூப்பிடுறது இதெல்லாம் இருக்கவே கூடாது. பேரை நீங்கள் சுருக்கி கூப்பிடும் பொழுது கண்டிப்பாக அந்த பெயருக்கு உண்டான கிரகம் அந்த இடத்துல வேலை செய்யும். இப்ப கஜேந்திரன் பேர் வச்சிருக்கவரை கஜா அப்படின்னு கூப்பிடுறோம் அப்படின்னா, கஜாங்கிற அந்த இங்கிலீஷ் நேமுக்கு ஒரு வேல்யூ வருமா? அந்த வேல்யூ உங்களுடைய ஜாதகத்துல பாதகாதிபதியா வந்துட்டாருன்னு வைங்க. ஒரு பேச்சுக்கு பாதகாதிபதியா வந்துட்டாருன்னா அந்த பேரை எல்லாரும் கஜா 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 கஜான்னு கூப்பிடுறப்ப அது பாதகத்தை நோக்கி உங்களை அழைத்து செல்லும். பாதகங்கள் உங்களை தேடி வரும். ரைட்டுங்களா? அப்ப என்ன பேர் நம்ம குழந்தைகளுக்கு வச்சிருக்கோமோ அந்த பேரை முழுமைப்படுத்தி நம்ம கூப்பிடும் பொழுது உண்மையாலுமே மிகப்பெரிய வெற்றியை அவர்கள் அடைவார்கள். சரிங்களா? அப்புறம் இன்னொரு விஷயம் இருக்கு. இந்த பேர் வைக்கிறதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, நிறைய பேர் மர்மமான விஷயங்கள் எல்லாம் செய்வாங்க. அதாவது வீட்டுக்கு கூட தெரியாது இவங்க எல்லாம் இந்த மாதிரி எல்லாம் செய்வாங்களா, இந்த மாதிரி எல்லாம் இவங்க இந்த வேலைகளை செய்வாங்களா அப்படின்னா. இந்த மாதிரி ஆட்களுடைய பெயர் எப்படி அமைஞ்சிருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க நட்சத்திரத்துக்கு 8வது நட்சத்திரம், அதாவது 26வது நட்சத்திரம். ரைட்டுங்களா? இந்த மாதிரி பெயர் வச்சிருக்கவங்க எல்லாருமே 17வது நட்சத்திரம். இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா அவங்க மர்மமான வேலைகளை செய்வார்கள். அவங்க பேசுறதுலயே உங்களால ஒரு வெளிப்பட தன்மையை காண முடியாது. அப்ப இந்த மாதிரி எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா இந்த பேர் வைக்கிறதுல இவ்வளவு ஒரு ட்ரிக்ஸ் ஒளிஞ்சிட்டு இருக்கு. இதை நம்ம எப்படி செயல்படுத்துறோம் அப்படின்னா, தொழில் ரீதியாக இப்ப நம்ம ஒரு தொழில் செய்யறோம் அப்படின்னா அந்த தொழில் ஸ்தாபனங்களுக்கு பெயர் வைக்கும் பொழுதும் இதை பார்க்கணும். ரைட்டுங்களா? சரி, இப்ப தொழில் ஸ்தாபனத்துக்கு எப்படி பாக்குறது அப்படின்னா சிம்பிள். இப்ப நான் ஓனர்னு வச்சுக்கோங்களேன். ஒண்ணு டைரக்டா என்னுடைய நட்சத்திரத்துக்கு தகுந்தாற் போல தொழில் ஸ்தாபனத்திற்கு பெயர் அமைக்கலாம். இது முதல் தகுதி. 2வது தகுதி அப்படின்னா, தொழில் நாம ஒரு நேரத்துல ஒரு டேட்ல ஆரம்பிச்சிருப்போம் இல்லைங்களா, அந்த தேதியில என்ன நட்சத்திரம், சந்திரன் எந்த நட்சத்திரத்துல பிரயாணம் பண்றாரு அப்படிங்கறத நோட் பண்ணி அந்த நட்சத்திரத்திற்கு 27வது நட்சத்திரத்துல நம்ம பெயர் வைக்கும் பொழுது அந்த தொழில் ஸ்தாபனமும் மிக பிரம்மாண்டமாக காணப்படும். ரைட்டுங்களா? ஒரு சில தொழில் ஸ்தாபனங்கள் பாத்தீங்கன்னா நிறைய முடக்கம் அடையும். நல்லா ஓடிட்டு இருக்கும், சூப்பரா ரன் ஆகிட்டு இருக்கும். மந்த்லி பாத்தீங்கன்னா 20 லட்சம் 50 லட்சம் 1 கோடி எல்லாம் டச் பண்ண கம்பெனியா இருக்கும். திடீர்னு பாத்தீங்கன்னா அந்த தொழில் ஸ்தாபனம் முடங்கி இருக்கும். என்ன காரணம் அப்படின்னு பாத்துட்டீங்க அப்படின்னா, அதாவது 5வது அந்த தொழில் ஸ்தாபனம் தொடங்கிய நாளுக்கு ஒரு நட்சத்திரம் இருக்கும் இல்லையா, அந்த நட்சத்திரத்திற்கு 5வது நட்சத்திரத்துல அந்த தொழில் ஸ்தாபனத்தினுடைய பெயர் அமைந்திருக்கும். ரைட்டுங்களா? சரி, அப்ப எப்படி சார் இவ்வளவு நாள் சூப்பரா போச்சு அப்படின்னா, அந்த தொழில் ஸ்தாபனம் தொடங்கப்பட்ட நேரத்துல ஒரு லக்னம் விழுந்திருக்கும். அந்த லக்னத்திற்கு ரைட்டுங்களா, அந்த லக்னத்திற்கு தசா புத்தி, அதாவது அந்த லக்னம் நட்சத்திரம் இந்த ரெண்டையுமே நோட் பண்ணிக்கணும். அந்த நட்சத்திரப்பதி தசா புத்தி ஓடிட்டு இருக்கும். ரைட்டுங்களா? அந்த லக்னத்திற்கு எப்பொழுதெல்லாம் கேது டச் ஆகிறாரோ, ரைட்டுங்களா, இந்த லக்னத்தையும் 2வது இடத்தையும் எப்ப கேது கோச்சார கேது டச் பண்றாரோ அந்த காலகட்டத்துல அந்த தொழில் ஸ்தாபனம் முடக்கமடையும். அந்த நிறுவனம் முடக்கத்தை ஏற்படுத்தும், முடக்கத்தில போய் விழுவும் அப்படிங்கிறது. எப்ப அந்த முடக்கம் சரியாகும் அப்படின்னா, இப்ப அந்த கோச்சார கேது அப்படின்னு சொல்றோம். கேது அப்படின்னா 1.5 வருஷம் ஆகும் ஒரு இடத்தை விட்டா ஒரு நகர. அப்ப 1.5 வருட காலம் ஒரு நிறுவனம் முடங்கியே இருக்கு அப்படின்னா, ஒரு பெரிய நிறுவனம் அதை மேற்கொண்டு நடத்துவாங்களா? கண்டிப்பா நடத்துறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப கம்மி. அப்ப அந்த ஒரு பெயர் திருநாமம் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு வேலை செய்து பாருங்க. அப்ப நாம நம்மளுடைய குழந்தைகளுக்கு திருநாமம் பெயர் சூட்டும் பொழுது நல்ல சிறப்பான நாளா தேர்ந்தெடுத்து அந்த குழந்தையினுடைய நட்சத்திரம் என்ன அப்படிங்கிறத கரெக்டா வாட்ச் பண்ணி, இதுல இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். நட்சத்திர சந்தி அப்படின்னு நிறைய பேருக்கு வந்திருக்கும் இல்லைங்களா? அப்ப நட்சத்திர சந்தி அப்படிங்கிற விஷயத்துல ஒரு குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னா, இப்ப உதாரணத்துக்கு பாத்தீங்க அப்படின்னா சுவாதி நட்சத்திரம் அப்படின்னு வச்சுக்கலாம். சுவாதி நட்சத்திரம் 1, அப்படியே சித்திரை நட்சத்திரம் 4. ஒரு ஆப்ல நம்ம போட்டு பார்த்தா சித்திரை 4ன்னு வரும், ஒரு ஆப்ல போட்டு பார்த்தா சுவாதி 1ன்னு வரும். ரைட்டுங்களா? அப்ப நம்ம சரியான ஆப்பை பயன்படுத்தி என்ன நட்சத்திரம் அப்படிங்கிறத கணிச்சுக்கிறோம். ரைட்டுங்களா? அப்ப இந்த 27வது நட்சத்திரத்தை நீங்க பயன்படுத்தலாம்ல. அதாவது பெரிய சுபத்துவம் இல்லை அப்படின்னாலும் பெரிய கஷ்டங்களை நமக்கு ஏற்படுத்தாது இல்ல. அப்ப நட்சத்திர சந்தில பிறந்திருந்தாலும் கூட இந்த 27வது நட்சத்திரத்தை பயன்படுத்தி நம்ம குழந்தைகளுக்கு பெயர் வைக்கும் பொழுதும் சரி, நிறுவனங்களுக்கு பெயர் சூட்டும் நமக்கு தேடி தரும்.
ரைட்டுங்களா? அப்ப ஒரு குழந்தைய வந்து இன்னைக்கு நம்ம பேர் அம்மு, தங்கம், செல்லம் இப்படி எல்லாம் கூப்பிடுறோம் இல்லைங்களா? இப்ப அப்படி கூப்பிடும் போது என்ன சார் ஆகும்? இப்ப தங்கம் அப்படின்னு சொல்லும் பொழுது வா தங்கம் போ தங்கம்னு ஒருத்தர் வீட்டுல கூப்பிடுறாங்கன்னு வைங்க, குரு ஆக்டிவேட் ஆயிட்டு இருக்காரு. அம்மு அப்படின்னு கூப்பிடுறப்ப சந்திரன் ஆக்டிவேட் ஆயிட்டு இருக்காரு. அப்ப அந்த குழந்தையினுடைய ஜாதகத்துல சந்திரனோ குருவோ பாதகாதிபதியாகவோ அல்லது அட்டமாதிபதியாகவோ இந்த மாதிரி வந்துட்டாங்க அப்படின்னா அது சார்ந்த விஷயங்களை அவங்க செய்யறதுக்கு ஆக்டிவேட் ஆயிடுவாங்க. நாமளே ஆக்டிவேட் பண்ண மாதிரி ஆயிடும். இப்ப எந்த ஒரு செல்ல பெயர் எப்பயாவது ஒரு டைம் கூப்பிடுறது பிரச்சனை இல்லை, ரைட்டுங்களா? தொடர்ந்து ஒரு சில விஷயங்கள்ல சொல்லுமா, வாமா, வாங்கம்மா, போங்கம்மா அப்படிங்கிறது வேற. சொல்ல அம்மு, போ அம்மு அப்படின்னு இப்ப நிறைய வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள கூட இப்படி கூப்பிட்டுக்கக்கூடிய பழக்கங்கள் இருக்கு இல்லைங்களா? ஆனா அந்த சந்திரன் கண்டிப்பா சொல்றேன், நிறைய பேருடைய ஜாதகத்துல அந்த மாதிரி கூப்பிடுறவங்கள நான் நிறைய பேர் பார்த்திருக்கேன். சந்திரன் பாதகாதிபதியா இருப்பார். அதுவும் 12ஆம் இடத்துல போய் அந்த சந்திரன் உட்கார்ந்து இருப்பாரு. அப்ப என்ன பண்ணுவாருங்க, பாதகாதிபதி போய் 12ல உட்கார்ந்து இருந்தா என்ன ஆகும்? எல்லாமே ஸ்பாயில் ஆயிடும். அப்ப நிறைய ஒரு தோல்விகளை சந்திக்கக்கூடிய ஒரு நபராகவே அவங்க மாறிடுவாங்க. அவங்களுடைய திருநாமம் கரெக்டா தான் இருக்கும். ஆனா அந்த திருநாமம் அங்க பயன்படுத்தப்படுவதில்லை. அந்த திருநாமம் எப்பொழுது பயன்படுத்தப்படுகிறதோ அப்பொழுது அந்த திருநாமத்திற்கான சக்தி அப்படிங்கிறது செயல்படும். எல்லாருடைய பேர்லயும் ஒரு இயக்கம் இருக்கு, ரைட்டுங்களா? இப்ப ஏழுமலையான் பாலாஜி, பாலாஜி பாலாஜி நம்ம கூப்பிட கூப்பிட என்ன ஆகும்? அந்த பாலாஜிங்கிற பேர் வந்து பெருமாளை குறிக்கக்கூடிய பேர் இல்லைங்களா? அப்ப அந்த பாலாஜி அப்படிங்கிற அந்த பெயர் என்ன ஒரு விஷயங்களை நமக்கு கொடுக்குமோ அந்த விஷயத்தை கண்டிப்பா கொடுக்கும். அப்ப அது அந்த குழந்தைக்கு சாதகமா இருக்கும் பொழுது செமையா இருக்கும். சரி, 2வது தாரையில பெயர் வைக்கலாமா சார் அப்படின்னா, தனத்தாரை அப்படிங்கிற விஷயத்துல பெயர் வைக்கலாம். ஆனா ஒரு சில ஜாதகங்களுக்கு, ரைட்டுங்களா? இப்ப சரலக்கணம், ஸ்திர லக்கணம், உபய லக்கணம் அப்படின்னு 3 லக்கணங்கள் இருக்கு. அப்ப சரலக்கணங்கள்ல பிறந்தவர்களுக்கு 11ஆம் அதிபதி பாதகாதிபதியா வராரு. ஸ்திர லக்கணத்துக்கு 9ஆம் அதிபதி பாதகாதிபதியா வராரு. உபய லக்கணத்துக்கு 7ஆம் அதிபதி பாதகாதிபதியா வராரு. அப்படியே மாரகத்தை செய்யக்கூடியவர்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா சரத்திற்கு 2, 7, ரைட்டா? அடுத்து ஸ்திரத்துக்கு 3, 8, உபயத்துக்கு 7, 11. அப்ப இந்த 2ஆம் அதிபதியுடைய நம்ம பேரை வச்சிட்டோம் அப்படின்னா, அதாவது அந்த நட்சத்திரம் இந்த 2 இந்த பாதகம் மாரகம் இதுல எல்லாம் ஆட் ஆகுதாங்கிறத ஒரு டைம் செக் பண்ணிக்கணும். என்னதான் 27வது நட்சத்திரத்துல நம்ம பேர் வச்சாலும் அந்த நட்சத்திரம் நம்மளுடைய பாதக ஸ்தானத்திலேயோ அல்லது மாரக ஸ்தானத்தோடையோ தொடர்புல இருக்கா அப்படிங்கிறத நம்ம ஒரு டைம் செக் பண்ணிக்கணும். அப்ப நம்மளுடைய குழந்தைகளுக்கு பெயர் வைக்கும் பொழுதும் சரி, ஒரு நிறுவனத்திற்கு பெயர் வைக்கும் பொழுதும் சரி, ஒரு ஜாதகத்தை எந்த அளவுக்கு நம்ம ஆய்வு பண்றோமோ அந்த அளவுக்கு அந்த ஜாதகத்தோடு ஒப்பிட்டு ஒரு பெயரை வைப்பது அப்படிங்கிறது அவங்களுக்கும் வெற்றியை தரும், நமக்கும் வெற்றியை தரும். அதாவது பெரிய பெரிய ஆட்கள் எல்லாம் இருக்காங்க இல்லைங்களா? இப்ப சூர்யா சார் இருக்காருன்னு ஆக்டர் சூர்யா, அவருடைய பேர் வந்து சூர்யாவா? கிடையாது, அவருடைய பேர் சரவணன். அப்ப ரஜினி சார் இருக்காருன்னா அவருடைய பேர் ரஜினி சார், ரஜினியா? கிடையாது. அப்ப ஒவ்வொருத்தருடைய பெயரும் மாற்றம் இருக்கு. ஆனா அந்த பெயர் வச்சாட்டி தானே அவங்க நல்லா ஃபேமஸ் ஆனாங்க. அப்ப எப்படி ஃபேமஸ் ஆனாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம். அப்ப ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் பெயர் வைப்பதற்கு முன்னால அந்த ஜாதகத்தோடு நாம இந்த நட்சத்திரங்களையும் இணைத்து அது பாதகம் மாரகம் அட்டமம் இந்த இடங்கள்ல சம்பந்தப்படாம இருக்கணும். ஒரு சிலர் எல்லாம் பிறந்ததுல இருந்து கோர்ட்டு கேஸுங்க அடைஞ்சிட்டு இருப்பாங்க. பாத்தீங்கன்னா 6ஆம் இடத்தோட தொடர்பு இருக்கும், அல்லது 6ஆம் அதிபதியினுடைய நட்சத்திரங்கள் அதுல பெயரா வந்து சேர்ந்திருக்கும். ரொம்ப 6ஆம் அதிபதியை வலு சேர்த்துற மாதிரி அந்த பெயர்கள் எல்லாம் அவங்களுக்கு வச்சிருப்பாங்க, ரைட்டுங்களா? அப்ப அந்த மாதிரியான பெயர்களை வைக்கும் பொழுதும் சரி, நம்ம ஒரு முறைக்கு 2 முறை ஆய்வு செஞ்சு பொறுமையா நம்ம பேர் வச்சு கொடுக்கணும். ஆனா இன்னைக்கு வரவங்க என்ன பண்றாங்க, சார் குழந்தை பிறந்த டைம் தாங்க, உடனே எனக்கு பேர் லிஸ்ட் எடுத்து கொடுங்க அப்படின்னு கேக்குறாங்க. ஆனா ஆய்வு பண்ணுவதற்கான அந்த ஒரு நேரத்தை நமக்கு வரக்கூடிய வாடிக்கையாளர்கள் ஒதுக்குவது இல்லை. ஏன் ஒதுக்குறது இல்லைன்னு சொல்லுங்க? அது யார் பண்ண தப்புனா அதுவும் நாம பண்ண தப்பு தான். நம்மளதுல யாரோ ஒருத்தர் என்ன பண்ணிருக்காங்க, டக்குன்னு பேர் எல்லாம் லிஸ்ட் எடுத்து கொடுத்து அனுப்பி இதுல ஏதாவது ஒரு பேர் வச்சுக்கோங்க சார்ன்னு சொல்லிட்டாங்க. இப்ப திருமண பொருத்தம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த பார்க்கணும். திருமண பொருத்தத்திலையும் பாத்தீங்க அப்படின்னா நிறைய பிரச்சனைகள் வருது. திருமண பொருத்தம் பார்த்தா என்ன பண்றாங்க, வந்து ஜாதகத்தை கொடுக்குறாங்க, சார் பார்த்து சொல்லுங்க. வெறும் நட்சத்திர பொருத்தத்தை மட்டும் பார்த்து நம்மளால என்ன சொல்ல முடியும்? தோச சாமந்தியம் அப்படிங்கிற விஷயம் இருக்கு, கட்ட பொருத்தம் இருக்கு, தசா புத்தி இருக்கு, அந்த பொண்ணோட லக்ன
லக்னாதிபதி இங்க நல்லா இருக்கணும், அந்த பையனோட லக்னாதிபதி பொண்ணோட ஜாதகத்துல நல்லா இருக்கணும். அப்படி இவ்வளோ விஷயங்களை நம்ம ஆய்வு பண்ணணும். இதுல ஏதாவது ஒரு மிஸ்டேக் ஆனாலும் நாளைக்கு பிரச்சனைனா ஜோசியர் தான் தப்பு, ஜோசியர் வந்து கரெக்டா பார்த்து சொல்லல அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப இந்த பெயரியல் சார்ந்த விஷயமும் அப்படிதான். இப்ப திருமணத்தப்ப பாத்தீங்க அப்படின்னா, அதாவது முருகன் அப்படின்னு பையனுக்கு பேர் இருக்கும், பார்வதி அப்படின்னு பொண்ணு பேர் இருக்கும், மனைவி பேர். இப்படி என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. அப்ப என்ன இருக்கும் அப்படின்னா அவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னா பெரிதாக அந்த ஒரு சில அந்யூன்யம் அப்படிங்கிறது அந்த விஷயத்துல ரொம்ப குறைவாக தான் காணப்படும். ஒரு தாய்க்கும் மகனுக்குமான உறவு எப்படி இருக்குமோ, ஒரு தாயை மகன் எப்படி பார்த்துக்குவானோ, அந்த மாதிரியான எண்ணங்கள் தான் அவங்களுக்குள்ள அதிகமாக அந்த ஊடுருவக்கூடிய தன்மையை நம்ம பார்க்க முடியும். இப்ப ராதான்னு பேர் வச்சிருக்காங்கன்னா கிருஷ்ணன் அப்படிங்கிற பேர் வச்சிருக்கவங்களை கல்யாணம் பண்ணா ஜோரா இருக்கும். ரைட்டுங்களா? அப்ப என்ன காரணம் அப்படின்னா இந்த பெயரியல்லையும் இந்த விஷயங்கள் இருக்கு. பெயரியல் ஜோதிடம் அப்படின்னு ஒரு தனி ஜோதிடமே நம்மளதுல இருக்கு. அதாவது ஒருத்தருடைய பெயரை சொன்னாலே அவங்க வீட்டுல யார் இருக்காங்க, அவங்க எப்படி இருப்பாங்க, அவங்க என்ன தொழில் பண்ணுவாங்க அப்படிங்கிற எல்லாத்தையுமே நம்மளால சொல்ல முடியும். அப்ப அந்த அளவுக்கு இந்த திருநாமத்திற்கு ஒரு முக்கியத்துவத்தை கொடுத்து நம்மளுடைய ஜோதிட முன்னோர்கள் எல்லாம் கணிச்சு வச்சுட்டு போயிருக்காங்க. ஏன் இது வந்து நாளடைவுல இப்படி ஆயிடுச்சு அப்படின்னா ஜோதிடம் தெரிந்த, நல்லா அதை படிச்சு அதை வந்து உணர்ந்தவர்கள் அதை மற்றவர்களுக்கு சொல்வதில்லை. சொல்லி பெரியாள் ஆயிட்டா அப்படியெல்லாம் கிடையாது. யார் யாருக்கு என்ன கிடைக்கணுமோ கண்டிப்பா அது கிடைக்கும். ரைட்டுங்களா? அப்ப நம்ம ஒரு விஷயத்த மூடி மூடி மறைக்கிறப்பதான் அந்த விஷயம் இன்னும் அதிகமா பேசும் பொருளா மாறும். நீங்க ஒரு விஷயத்த கொடுத்து பாருங்களேன். இன்னைக்கு பிரபஞ்சத்தை பொறுத்த வரைக்கும் பிரபஞ்சம் எப்படி தெரியுங்களா? நீங்க உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்த கொடுத்தீங்க அப்படின்னா அது உங்களுக்கு தெரியாத பல விஷயங்களை உங்களுக்கு கொடுக்கும். அப்ப உங்களுடைய நாலேஜ் அப்படிங்கிறது அதிகமாயிட்டே போகும். ரைட்டுங்களா? அப்ப இந்த பெயரியல் சார்ந்த விஷயமும் அப்படிதான். அப்ப இனிமே நம்ம என்ன பண்ணணும்? ஒரு குழந்தையுடைய ஜாதகம் வருது அப்படின்னா பெயர் சூஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா, சார் அங்க பாருங்க நாம நட்சத்திர நாம எழுத்து இதுல போய் பெயர் வச்சுக்கோங்கன்னு சொல்லக்கூடாது. அப்ப பெயரினுடைய முதல் எழுத்து மட்டும் இல்ல, அந்த பெயரை முழுமையாக நம்ம படிக்கும் பொழுது அது எந்த கிரகத்தினுடைய காரகத்துல வருது அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கணும். அப்பதான் நம்ம ஜோதிடர்கள் என்ன பண்ண முடியும். இப்ப சிம்பிளா சொல்றேங்க. இப்ப விஜயா அப்படின்னு ஒரு பேர் வருது, விஜயன் அப்படின்னு பேர் வருதுன்னு வைங்களேன். இது வந்து எந்த கிரகத்தை பொதுவாக குறிக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். தெரிஞ்சாதான் அந்த கிரகம் இந்த ஜாதகருக்கு பாதகத்தை தருமா, அல்லது மாரகத்தை தரக்கூடிய இடத்துல இருக்கா, அல்லது அட்டமத்துல இருக்கா, அப்புறம் ரோகத்தை அதாவது 6ஆம் இடத்துல இருக்கா, 12ஆம் இடத்துல இருக்கா அப்படிங்கிறத பார்க்க முடியும். அந்த கிரகம் இந்த ஜாதகத்திற்கு யோகியா அவயோகியா அப்படிங்கிறத தெரிஞ்சு நம்ம அவர்களுக்கு பலன் சொல்ல முடியும். சும்மா ஏதோ தானோன்னு ஒரு லெட்டரை மட்டும் குறிச்சு கொடுக்கறது நம்மளுடைய வேலை இல்லை. அது உண்மையாலுமே நமக்கு கர்ம வினையை அதிகப்படுத்தும். யாருக்கு? ஜோதிடர்களுக்கு. அதாவது ஜோதிடத்தை சரியாக பார்த்து நம்ம கிட்ட வரக்கூடிய கிளைண்ட்டுக்கு நாம சரியான வழியை காட்டணும். அதற்காக தான் கடவுள் வந்து யாருக்கும் கிடைக்காத இந்த ஜோதிட கலையை நமக்கு கிடைக்கிறதுக்கு அருள் கொடுத்திருக்காரு. ரைட்டுங்களா? எல்லாருக்கும் வந்து இந்த ஜோதிட கலை அப்படிங்கிறது வந்துராது. அப்ப இந்த ஜோதிட கலையை கற்று உணர வேண்டும் அப்படின்னா அதுக்கே ஒரு தனி திறமை வேண்டும். அதாவது இன்னொரு விஷயம் தெரியுங்களா? ஜோதிடம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் எளிமையா வந்துடாது. நீங்க அதாவது நீங்க வந்து போன ஜென்மால ஆல்ரெடி அந்த ஜோதிட கலையை டச் பண்ணிருப்பீங்க அப்படின்னா மட்டும்தான் உங்களுக்கு இந்த ஜோதிட கலை இன்னும் அதிகமா வரும். இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா 70 வயது 80 வயதுல எல்லாம் ஜோதிடத்தை கத்துக்கிறாங்க. அவங்களுக்கு என்ன அந்த அவசியம் இருக்கு? அவசியம் கிடையாது. ஆனா அந்த கலையின் மீது தீராத ஒரு காதல், அப்ப அந்த பற்று ஏற்படுது. அதனாலதான் அவங்க அந்த கலையை கற்றுக்கொள்வதற்காக வராங்க. அப்ப அந்த மாதிரி கலையை கத்துக்கக்கூடியவர்கள் சரியாக நம்மளுடைய வாடிக்கையாளரை வழி நடத்தணும். நம்மளுடைய அப்ப ஒரு குழந்தையினுடைய பெயரை சூஸ் பண்றதுல பொறுமையா நம்ம சூஸ் பண்ணி அந்த முழு பெயரையும் நாம அவங்களுக்கு கரெக்டா வந்து எடுத்து கொடுக்கணும். அப்ப அந்த கிரகத்தினுடைய நிலையையும் நம்ம அறிந்து கொள்ள முடியும். அப்பதான் அந்த மனிதன் ஜெயிக்க முடியும். ரைட்டுங்களா? இப்ப இவர் சொல்லிட்டாரு 27வது நட்சத்திர நாம எழுத்த வச்சா நம்ம ஜெயிச்சிடலாம்னு சொல்லிட்டாருன்னு உடனே எல்லாரும் என்ன பண்ணிடக்கூடாது. 27வது நட்சத்திர நாம எழுத்த எழுத்த வச்சு நீங்க என்ன பேர் வேணாலும் வச்சுக்கோங்க சார் அப்படின்னு சொல்லிடக்கூடாது. அப்ப அந்த பெயர் முழுமைப்படுத்தும் பொழுது என்ன கிரகத்தை குறிக்குது. ரைட்டுங்களா? அப்ப முதல் எழுத்து எதுல ஆரம்பிக்குது. ரைட்டுங்களா? இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நம்ம வந்து நிறைய வந்து ஆய்வு பண்ணி
நிறைய பெயர்கள் வைத்திருக்கக்கூடியவர்களுடைய நிலைகளை ஆய்வு பண்ணி பண்ணி நாம இந்த பெயரியல் ஜோதிடத்தை பெரிய லெவல்ல வளர்க்கணும். அதே மாதிரி இந்த நட்சத்திரங்களை பேஸ் பண்ணி இந்த ஜோதிடத்துல பெயர் வைக்கிறத ரொம்ப பக்காவா கரெக்டா நம்மளுடைய வாடிக்கையாளருக்கு நம்ம சொல்லணும். முதல்ல நாம அதை தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி இது போன்ற விஷயங்களை நிறைய பேருக்கு எடுத்துக்கொண்டு சேர்க்கக்கூடிய வேலைகளை செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த தேசிய மகளிர் ஜோதிட கூட்டமைப்புக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா நிறைய பேரை பேச வச்சு இதன் மூலியமா நிறைய கருத்துக்களை பகிர்றீங்க. இந்த மாதிரி பகிரும் பொழுதுதான் நிறைய பேருக்கு ஒரு ஆர்வம் அப்படிங்கிறது அதிகரிக்கும். இந்த விஷயம் இப்படி இருக்கா அப்படிங்கிறது தெரியும். இங்க உட்கார்ந்துருக்க எல்லாருக்கும் நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கலாம், எல்லாருக்குமே தெரியும். ஆனா உங்களுக்கு தெரியிற விஷயம் எனக்கு தெரியாது, எனக்கு தெரியிற விஷயம் உங்களுக்கு தெரியாது. அப்ப ஒரு கலந்துரையாடல்ல நம்ம கலந்துக்கும் பொழுதுதான் இந்த விஷயம் இப்படியா அப்படிங்கிறது தெரிஞ்சுக்க முடியும். நீங்கள் 7 ஜென்மம் எடுத்தாலும் ஜோதிடத்தை முழுமையாக கற்று உணர முடியாது அப்படிங்கிறது தான் ஒரு உண்மையான நிதர்சனமான உண்மை. அப்ப இன்னைக்கு நம்ம பார்த்துட்டு இருக்கிறதுலாம் என்ன அப்படின்னா 0.1% அவ்வளவுதான். 0.1 அவ்வளவுதான். அந்த 1% தெரிஞ்சுக்கிட்டே நம்ம யாருக்கும் சொல்லி தரக்கூடாது, யாருக்கும் இந்த கலை போய் சேரக்கூடாது, நாம மட்டும்தான் வச்சுக்கிட்டு நாம மட்டும்தான் இதுக்கு சொந்தம் அப்படின்னு நிறைய பேர் இது பண்ணிட்டு இருக்காங்க. அது மிகவும் தவறான ஒரு செயல். அப்ப இந்த ஜோதிட கலையை எல்லார்கிட்டையும் போய் நம்ம சேர்க்கும் பொழுது மிகப்பெரிய அளவுல நமக்கு ஒரு நல்ல விஷயங்கள் நடைபெறும். யாரெல்லாம் ஜோதிடம் படிக்கிறாங்களோ நல்லா வாட்ச் பண்ணி பாருங்க, அவங்களுடைய லைஃபை 2ஆ பிரிக்கலாம். ஜோதிடம் படிப்பதற்கு முன், ஜோதிடம் படித்து கொண்டிருக்கும் போது அப்படின்னு 2ஆ பிரிக்கலாம். ஜோதிடம் படிக்கிறதுக்கு முன்னால அவங்க லைஃப் வேற ஒரு இதை நோக்கி ஓடிட்டு இருப்பாங்க லைஃப்ல. ஆனா ஜோதிடம் படிச்ச பிறகு, ஜோதிடம் படிச்சுட்டு இருக்கும் பொழுது அவங்க லைஃப்ல நிறைய மிராக்கள் நடக்கும். இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா, இது ஆயக்கலைகள்ல 64 கலைகள்ல மிகவும் முக்கியமான கலை. அதாவது ஈசன் தான் மிக முக்கியமான கடவுள். அந்த ஈசனுடைய கண்ணாக பாவிக்கப்படுது. வேதத்துல வேதத்தின் கண்ணாக, வேத அங்கத்துல கண்ணாக பாவிக்கப்படுது. அப்படிப்பட்ட இந்த ஜோதிடத்துல இந்த பெயரியல் அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒரு பங்கை வகிக்குது. அப்ப நம்ம எல்லாரும் நம்ம கிட்ட வரக்கூடிய வாடிக்கையாளர்கள், நம்ம கிட்ட கத்துக்கக்கூடிய மாணவர்கள் அனைவருக்குமே இந்த ஜோதிடத்தை சரியா கத்துக் கொடுக்கணும். அதே மாதிரி பெயரியல் சார்ந்த விஷயங்களையும் தெளிவா எடுத்து சொல்லணும். இப்ப நான் ஒரு தவறு செய்யறேன் அப்படின்னா அந்த தவறுக்கு நான் மட்டும் பொறுப்பு கிடையாது. எனக்கு இந்த கலையை சொல்லி கொடுத்தாங்க இல்லையா, அவங்களுமே அதுல ஆட் ஆவாங்க. அவங்களுக்கு அது தெரியுமா? தெரியாது. நான் என்ன தவறு பண்றேங்கிறது அவங்களுக்கு தெரியாது. நான் கடைசி வரைக்கும், நான் இருக்கும் வரைக்கும் ஒரு ஜோதிடத்துல ஒரு தவறு செஞ்சேன் அப்படின்னா கற்றுக் கொடுத்தவர்கள் வரைக்கும் அந்த பாதிப்பு ஏற்படும். அப்ப அவங்களுக்கே இவ்வளவு விஷயம் இருக்குன்னா நம்ம தப்பா கைடன்ஸ் பண்ணா நமக்கு எந்த அளவு பிரச்சனையை கொடுக்கும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு இந்த பெயர் வைக்கிறதுல ரொம்ப ஜாக்கிரதையாகவும் நிதானமாகவும் நல்ல ஆய்வு பண்ணி ஒரு குழந்தைகளுக்கு நம்ம கிட்ட வரக்கூடிய வாடிக்கையாளர்களுக்கு பெயரை வச்சு தரும் பொழுது மிகப்பெரிய மாற்றம் நம்ம வாழ்க்கையிலையும் ஏற்படும், அவங்க வாழ்க்கையிலையும் ஏற்படும். இப்ப பெயரை மாத்தி வச்சு அதுல ஃபேமஸ் ஆன ஜோசியர்கள்லாம் நிறைய பேர் இருக்காங்க, தெரியுங்களா? அந்த மாதிரி ஜோதிடர்கள் ஃபேமஸ் ஆனதே அதுலதான். பேரை மாத்தி வச்சு அதுல ஃபேமஸ் ஆனவங்க எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க. இப்ப எனக்கு தெரிந்த ஒரு ஜோதிடர் பாத்தீங்கன்னா சண்முக பிரியான்னு ஒரு பொண்ணோட பேரு. அந்த பொண்ணுக்கு சண்முகம் அப்படிங்கிறது முன்னால வரக்கூடாது, வெறும் பிரியான் மட்டும் வச்சுக்கோ உனக்கு கல்யாணம் ஆகுனாரு. அந்த சண்முகா அப்படிங்கிற அந்த பேரை அது என்ன சொல்லுவாங்க, அந்த சென்னை எல்லாம் போய் அந்த கெட்ஜெட்ல எல்லாம் பேர் மாத்தி வந்துச்சு. பிரியான்னு வீட்டுல கூப்பிட ஆரம்பிச்சு 1 மாசம் கூட இல்ல, அந்த பொண்ணு கல்யாணம் செட் ஆயிடுச்சு. அந்த பெண்ணிற்கு வயது 33 வயது வரைக்கும் கல்யாணம் ஆகல. அந்த பேரை 1 மாசத்துல முன்னால இருந்த பேரை கட் பண்ணி தூக்கி எரிஞ்சிட்டாரு. பிரியாங்கிற பேரை மட்டும் நோட் பண்ணி கொடுத்தாரு. பிரியான்னு பேரை வச்சாங்க, உடனே திருமணம் ஆயிடுச்சு. அப்ப எல்லாமே ஒரு பெரிய மாற்றத்தை நோக்கிய பயணம் தான் இந்த ஜோதிடம். இதுல ஒரு சின்ன துரும்ப கூட நம்ம விடக்கூடாது. எல்லாத்தையுமே கற்றுணரணும் அப்படிங்கிற எண்ணமும் இதை கலையாக பார்க்கும் பொழுது மட்டும்தான் நம்ம ஜெயிக்க முடியும். ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க அதை நோக்கி பயணம் பண்ணீங்க அப்படின்னா நீங்க ஒரு ஸ்டெப் வச்சா அது 100 ஸ்டெப் உங்களை நோக்கி வைக்கும். நீங்க வேணான்னு ஒரு ஸ்டெப் பேக் அடிச்சீங்கன்னா 1000 ஸ்டெப் உங்களை பின்னால போயிடும். அதனால இந்த ஜோதிட கலையை சரியான முறையில போய் எல்லாரும் சேர்க்கணும். எனக்கு இந்த வாய்ப்பை வழங்கிய தேசிய ஜோதிட மகளிர் கூட்டமைப்புக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. நன்றி. மஞ்சுளா அசோக் மேடம் நன்றி உரை கூறுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். மேம் இருங்க. அதாவது நீங்க கொடுத்த கருத்துக்கள் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா நடப்புல நமக்கு எப்படி இது இருக்குதோ அதை
தெளிவாக வந்து நீங்க சொல்லிட்டீங்க ஐயா. உங்களுடைய பேச்சு வந்து மிகவும் மிக 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 சிறப்பு. இதை வந்து என்ன ஆகணும், ஒவ்வொருத்தரும் தங்களுடைய அது எப்படினாலும் இப்போ பேரை வந்து புழங்கும் போது தெரியும். இவங்க மூலம் ஏதாவது ஒரு காரியங்கள் செஞ்சாங்கன்னா அது வெற்றி அடையுதா தோல்வி அடையுதா அப்படிங்கும் போது அந்த புழக்கத்திலேயே அவங்களுக்கு தெரியும். ஒரு நிகழ்வுக்கு ஒருத்தவங்க கூட போனாங்க அப்படின்னா இவங்களை கூட்டிட்டு போனா அப்படின்னாலே நமக்கு ஒரு சக்சஸ் ஆகுது, இவங்களை கூட்டிட்டு போனா நமக்கு வந்து தோல்வி அடையுது அப்படிங்கும் போதெல்லாம் கூட இந்த பேரியல் சார்ந்த இந்த எண்ணியல் சார்ந்த இது தொடர்பு அப்படிங்கும் போது நம்ம அந்த இடத்துல புரிஞ்சுக்கலாம். ஸோ அத்தகைய வகையில இந்த எண்ணியல் அப்படிங்கிறது நம்மளுடைய நடப்பு வாழ்க்கையில ஒரு முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படிங்கிற நிலையில தான் இருக்கு. ஸோ அந்த எண்ணியலை பெயர் வைக்கும் சூட்சுமத்தை வந்து நமக்கு வந்து விரிவாக இங்கே எடுத்து ஐயா விக்னேஷ் ஐயா அவர்களுக்கு எமது தேசிய ஜோதிட குழுவின் சார்பாக மிகவும் பணிவான வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறோம் ஐயா. நன்றி நன்றி நன்றி, வணக்கம்.